ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவல் மிக்சர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் இந்த அவல் மிக்சர். இதை போகன்னு கூட சொல்லுவாங்க. கடாய் நல்லா சூடானோடனே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம டீ குடிக்கிற நேரத்தில் டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. அவல் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எனர்ஜி கொடுக்கும். ஸோ நம்ம இதை எல்லா விதத்துலையுமே இந்த அவல் நம்ம எடுத்துக்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை, இது ஒரு 1/4 கப்பு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, எலும்புக்கெல்லாம் ரொம்ப சத்து. ஸோ நம்ம இந்த அவல் மிக்சர்லேயே நம்ம சத்தான எல்லா பொருட்கள் தான் சேர்த்து பண்ணுறனால ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைய இருக்குது இந்த அவல் மிக்சரில். ஸோ வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 15லேருந்து 20 முந்திரி எடுத்துக்கிறோம். இதில் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிக்கு நல்ல ஒரு சத்தான உணவு இந்த முந்திரி. நெக்ஸ்ட் பாதாம் எடுத்துக்கிறேன். பாதாம்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஒரு சில குழந்தைங்களாம் இந்த மாதிரி நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இந்த மாதிரி அவலில் மிக்சரில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக அவல் மிக்சர் கொடுத்து பாருங்கள். 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் நல்லா பொரித்து பவுலுக்கு மாற்றிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப டக்குன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஸ்நாக் ரெசிபி. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங்கில் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுனால இது நம்ம பயப்படாமல் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நிறைய இம்யூனிட்டி இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் ரிச்சு, ஃபைபர் இருக்குது. ஸோ நிறைய சத்துக்கள் இருக்க இந்த அவல் மிக்சரை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.